அனைவருக்கும் வணக்கம். சென்ற காணொலியின் தொடர்ச்சி. பயிற்சி செல்வதற்கு முன்னாடி ஒரு குறிப்பு. இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் குறுகிய காலத்தில் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் உடல் எடையை குறைக்கிறத பற்றியும் நிறைய நம்ம பார்த்து தான் இருக்கோம். ஆனால் எந்த ஒரு உடற்பயிற்சியுமே குறுகிய காலத்தில் பண்ணுற பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. ஒவ்வொரு உடற்பயிற்சிக்கும் நம்ம தொடர்ந்து பயிற்சியில் முழு கவனம் இருக்க வேணும். பயிற்சிகளை போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க பயிற்சிகளை போகலாம். முதல்ல நேராக நின்று 2 கைகளையும் இணைத்து மேல் நோக்கி உயர்த்த வேண்டும். பொறுமையாக பக்கவாட்டில் வளைந்து கொடுக்கும்போது நம்மளுடைய இடுப்பு பகுதி நன்றாக ஸ்ட்ரெச் ஆகும். அடுத்து ஒவ்வொரு கையும் செய்யணும். ஒரு கை நிலை காதுக்கு பின்புறமாக வைத்து நேராக உடலை வைத்து பக்கவாட்டில் சாய வேண்டும். அப்படி சாயும் பொழுது நம்மளுடைய இந்த பகுதி முழுவதுமே நன்றாக ஸ்ட்ரெச் ஆகும். அதே போன்று 7 வழியில் வளைந்து நிற்க வேண்டும். கைகளை உயர்த்தி பொறுமையாக வளைந்து பின்பக்கம் 2 கைகளையும் வைத்து பொறுமையாக வளைந்து நிற்க வேண்டும். பின்பக்கம் வளையும் தன்மை மிகவும் கவனத்துடன் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வளைந்து நிற்க வேண்டும்.